கிண்டல் பண்ணாத. ஆமா, அதுன்னு நீங்க கையில நோட்டும் பேனாவும் வச்சு சுத்திட்டு இருக்கீங்க. என்ன மறுபடியும் படிப்பா? அதெல்லாம் எதுவும் இல்ல. நம்ம துணி கடைக்கு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சு சும்மா எழுதி பார்த்துட்டு இருந்தேன். வேற எதுவும் இல்ல. ஏன் ஆண்டாளு, அப்ப நீங்க 3 பேரும் சேர்ந்துதான் துணி கடை வைக்க போறீங்களா? இது என்ன கேள்வி? என் பொண்டாட்டி தானே எனக்கு எல்லாமே. அவ எல்லாமே எப்படி? சரி சரி போதும், ரொம்ப ஐஸ் வைக்காத. டேய், உண்மையை தாண்டி சொல்றேன். தனியா இருக்கும் போது இதானே சொல்லுவேன் நானு. அப்புறம் என்ன? இது பாரு, சும்மா ஓவராலாம் பண்ணிட்டு இருக்காத. சரி, கடைக்கு நல்ல பேரா வைக்கணும். கொஞ்சம் நல்லா யோசி. நானா? சரி சரி, பேரெல்லாம் நானே சூஸ் பண்ணி வச்சுட்டேன். பேர் சூஸ் பண்ணிட்டீங்களா? என்ன பேரு? ஆண்டாள் அழகர் ஜவுளி கடை. பேர் எப்படி இருக்கு? என்னடா இவ்ளோ பண்ணிட்டு உன் பேர் வைக்காம எங்க பேரு? டேய், நான் ஒன்னும் உங்க பேரை வைக்கல. ஆண்டாள் அழகருங்கிறது சாமி பேரா, அதத்தான் வச்சேன். சரிடா, நான் போய் தமிழ் ஸ்கூல்ல விடணும். சரியா? நான் போயிட்டு வரேன். நான் வரேன். வரேங்க. வரேன் சார். சரிப்பா. குட். என்ன? ஆண்டாள் அழகர் ஜவுளி கடை நச்சன் இருக்குல்ல? என்ன நல்லா இருக்குல்ல? ஆண்டாள் அழகர் சூப்பரா இருக்கு. ஐயோ, ஆண்டாள் அழகர். ஆண்டாள் அழகர் பேருக்கு என்ன மாப்ள? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? என்ன பாரதி, எதுவா இருந்தாலும் முழுசா என்கிட்ட சொல்ல மாட்டியா? ஏன்பா, என்னாச்சு? அந்த ஆதி 10 நாளைக்கு மட்டும் நாம ஒன்னா இருப்போம் சொல்லி உன்னை கூப்பிட்டுருக்கானா? அதே மாதிரி நீ என்கிட்ட சொல்லல. என்னப்பா, இதுக்குதான் எல்லாரும் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்களா? ஏய், என்னடி இவ்ளோ அசால்ட்டா பேசிட்டு இருக்க? இது எவ்வளவு பெரிய விஷயம்னு உனக்கு புரியலையா? அதெல்லாம் நல்லாவே புரியுது. ஆனா 10 நாளுக்கு அப்புறமும் நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்க போறோம்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட எல்லாம் சொல்லல. நீ மட்டும்தான் பாரதி அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உன் புருஷனை பாரு, 10 நாள் கழிச்சு வெளிநாட்டுக்கு தனியா போறதுக்கு டிக்கெட் போட்டு வச்சிருக்கான். இந்தாதா பாரு. அப்பா, இது ஒருவேளை அவரு முன்னாடியே புக் பண்ணிருப்பாருப்பா. ஏத்தா, அதுல தேதி என்ன போட்டிருக்குன்னு பாரு. நேத்தான் புக் பண்ணிருக்கான். பாரதி, இந்த விஷயத்த பத்தி ஆதிக்கிட்ட நாங்க பேசினா தப்பா இருக்கும். நீ அவர்கிட்ட பொறுமையா உட்கார்ந்து பேசு. ஏத்தா, எனக்கு என்னமோ அந்த பையன் நடந்தது அத்தனையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் உன்னை பழி வாங்குறான்னு நினைக்கிறேன். ஏண்டா ஆக்கம் கெட்டவனே, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? உன் மகளோட வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம இப்ப பாரதியோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா? இங்க பாரு பாரதி, இவன் சொல்றத கேட்காத. இவன் பெத்து வச்சிருக்கானே ஆண்டாளு, அவன் சொல்றதையும் கேட்காத. நீ முதல்ல உன் புருஷங்கிட்ட போய் பொறுமையா பேசு. அவ ஏதாவது வேலை விஷயமா வெளியே போறதுக்கு கூட டிக்கெட் போட்டு வச்சிருக்கலாம்ல. இதுங்க பேச்ச கேட்டு அவசரப்பட்டு கத்தி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. இப்ப யார் இவ்வளவு போய் சண்டை போட சொன்னது? நானும் பொறுமையா போய் பேசுன்னு தான் சொன்னேன். சரியா? ஏய், சரி விடுடி. அவர்கிட்ட இத பத்தி எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நானே கேட்டுக்கிறேன். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். நானும் ஆதியும் இன்னொரு தடவை பிரிய மாட்டோம்.
நடந்தது. அப்படியா? என்னடி நடந்துச்சு? அது புதுசா ஒரு இங்கிலீஷ் மிஸ் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ம். அவங்க அப்பாவை பார்த்து இவங்க யாரு உங்க அண்ணனான்னு கேட்டாங்கம்மா. என்னடி வரும்போதே 2 பேரும் பேசி வச்சுட்டு வரீங்களா? ஹலோ, நான் ஒன்றும் சொல்லலை. நிஜமாவே அவங்களோட இங்கிலீஷ் மிஸ் அப்படிதான் கேட்டாங்க. ம். என் புருஷனை பார்த்து ஒரு பொண்ணு அப்படி கேட்டா எனக்கு அது பெருமை தானே. இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. அம்மா, எனக்கு நாட்டு சக்கரை போட்டு பால் குடுமா. நான் குடிச்சிட்டு போய் அப்புறமா ட்ரெஸ் சரி மாத்துறேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னது, இந்நேரம் பாரதி ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கணுமே. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காங்க? ஒருவேளை கொரியர் இன்னும் வரலையா? கொரியருக்கான ஃபோன் பண்ணி தர்மலிங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னானே. இந்நேரம் அந்த பாரதி கிட்ட வந்து சேர்ந்துருக்கணுமே. இந்தாங்க. டாடி, அமைதியா இருந்தா வேலைக்கு ஆகாது. நாமளே கேட்டுற வேண்டியதான். ஏங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நாம எதிர்பார்த்த சம்பவம் நடக்க போகுது. கேளுங்க பாரதி. நான் கேட்டதுக்கு அப்புறம் நீங்க என் மேல கோவப்பட மாட்டீங்கல்ல? அது நீங்க கேக்குற விஷயத்தை பொறுத்தது. அப்ப விடுங்க, வேண்டாம். பரவாயில்ல பரவாயில்ல, அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சே. கேளுங்க கேளுங்க. இல்ல ஆதி, நீங்க கோவப்படுவீங்க, வேண்டாம். ஏங்க, நீங்க கேட்கலன்னா தாங்க நான் கோவப்படுவேன். தயவு செஞ்சு கேளுங்க. ஒன்னும் இல்ல,